ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரங்களை பத்தி. சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே துணிச்சலானவங்க, போராடுற குணமுடையவங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் அதிரடியான மாற்றம் நிகழ போற தருணம். அந்த விஷயம் உங்க எதிர்காலத்தையே புரட்டி போட போகுது. உங்க வீட்டு வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாங்க. அவர் சாதாரண மனிதர் இல்ல, உங்க விதியை மாற்ற வந்த தேவதைன்னு கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச வேதனைகள், சோதனைகள், கண்ணீர் துளிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. சிம்ம ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க காட்டுக்கு ராஜா, சிங்கம் மாதிரி இருப்பீங்க. சூரிய ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு கம்பீரம், ஆளுமை, எதற்கும் வளைந்து கொடுக்காத குணம், இதெல்லாம் பிறப்பிலேயே இருக்கும். ஒரு ராஜ வாழ்க்கை வாழணுங்கிறது தான் உங்களோட லட்சியம். ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த சிங்கம் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட நிலையில இருக்கு. அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க எதை தொட்டாலும் அது இழுபறியாவே முடிஞ்சிருக்கும். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அதுல 1000 தடைகள். நான் இவ்வளவு கம்பீரமா இருந்தும் ஏன் என்னால ஜெயிக்க முடியல? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீங்க தனிமையில உட்கார்ந்து அழுத நாட்கள் அதிகம். உங்க கடந்த கால போராட்டங்களை பத்தி சொல்லணும்னா அது ஒரு பெரிய மகாபாரதம்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே அடுத்தவங்களுக்கு கீழே வேலை செய்ய விரும்பாதவங்க. ஆனா காலம் சில நேரத்துல உங்களை சாதாரண நிலையில வச்சு வேடிக்கை பார்த்திருக்கோம். பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க. கைக்கு வந்த பணம் அப்படியே தண்ணியா கரைஞ்சு போயிருக்கும். நீங்க ஒருவருக்கு உதவின்னு செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த உதவியை வாங்கிக்கிட்டவங்க உங்களுக்கு எதிராக துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. உயிருக்குயிரா நம்பிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் உங்களை நடுத்தெருவுல நிக்க வச்சு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. அந்த வலியை சுமந்துட்டு நீங்க வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியாம ஒரு பொய்யான சிரிப்பை உங்க முகத்துல வச்சுக்கிட்டு இத்தனை காலமும் வாழ்ந்திருப்பீங்க. உங்க தன்மானத்தை சீண்டி பார்க்கிற அளவுக்கு சில சம்பவங்கள் கூட நடந்திருக்கும். பொதுவாவே குடும்பத்து மீது அதிக பற்று உங்களுக்கு இருக்கும். சொந்த பந்தங்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க பல ஆசைகளை நீங்க பலி கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு சிறு கை கொடுத்து கூட உதவ யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு தான் இருப்பாங்க. கடந்த காலங்கள்ல சனிப்பெயர்ச்சியோ அல்லது ராகு சஞ்சாரமோ உங்களுக்கு சாதகமா இல்லாததுனால நீங்க இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்திருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இனிமே உங்க கர்ம வினைகள்லாம் கழியிற நேரம் வந்துருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட வாழ்க்கையில பொற்காலன்னு கூட சொல்லலாம். அது உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபர் யாரு, அவர் ஒரு புதிய தொழில் வாய்ப்பை கொண்டு வருவாரா அப்படிங்கறதெல்லாம் இனிமே நாம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விஸ்வரூப வளர்ச்சி காத்திருக்கு. இதுவரைக்கும் நீங்க செய்த முதலீடுகள் நஷ்டத்துல போயிருக்கலாம், அல்லது உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இல்லாம போயிருக்கலாம். நீங்க செஞ்ச வேலைக்கு வேற ஒருத்தர் பேர் வாங்கிட்டு கூட போயிருப்பாங்க. இனி அந்த நிலை மாறும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக வாய்ப்பையோ அல்லது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய பதவியையோ உங்களுக்கு வாங்கி தருவாரு. எனக்கு தான் நடக்குதான்னு நீங்க கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு அதிசயமா நடக்க போகுது. உங்களுடைய வங்கி கணக்குல பணவரத்து அதிகமாக போகுது. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதச்ச கடன் பிரச்சனை தீரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க அதிகாரம் மற்றும் நிர்வாக திறன்ல சிறந்தவங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஏற்பட போகுது. ஒருவேளை நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டு இருந்தா, அதுக்கு முதலீடு இல்லாம தள்ளி போயிட்டு இருந்தா, அந்த புதிய நபர் உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருப்பாரு. உங்க கையில ஒரு பெரிய பணத்தொகை புழங்க போகுது. அதை வச்சு நீங்க உங்களோட நீண்ட நாள் கனவான வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நனவாக்கிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட விரிசல்கள் இப்ப சரியாகக்கூடிய நேரம். எதையும் கம்பீரமா பேசிடுவீங்க. அது சில நேரங்கள்ல உறவுகள்கிட்ட கசப்ப உருவாக்கிரும். அந்த ஈகோ காரணமா சில உறவுகள்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க துணையோட இருந்த அந்த புரிதல் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு அந்யோன்யம் பிறக்க போகுது. உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க ஆதங்கப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க துணை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா மாற போறாங்க. பிள்ளைகளோட படிப்பு அல்லது வேலை விஷயத்துல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கும். உங்க பிள்ளைகளால உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்க போகுது. சிம்ம ராசி பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. ஆபரண சேர்க்கையான யோகமும் அதிகமா இருக்கு. சிம்ம ராசி இளைஞர்களுக்கு
படிச்சு முடிச்சிட்டும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வரக்கூடிய நாட்கள்ல பெரிய நிறுவனத்துல மேலாளர் பதவியோ அல்லது அரசு துறை வேலையோ கிடைக்க போகுது. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு கை நிறைய சம்பளமும் கிடைக்க போகுது. காதல் தோல்வியுற்றவங்களுக்கு அல்லது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பொருத்தமான வரன் தேடி வரப்போகுது. உங்க மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. இனிமேதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கும். உங்க கண்ணு முன்னாடி நல்லா பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி குளிப்பறிக்கிற நயவஞ்சகர்களும் இருக்காங்க. நீங்க விலகி இருக்க வேண்டிய நேரம் அவங்க கிட்ட இருந்து. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி யாருக்கிட்டையும் முன்னாடியே சொல்லிடாதீங்க. காரியம் கைக்கு வர்ற வர அமைதியா இருங்க. இந்த காலகட்டத்துல மௌனம் தான் உங்களோட பெரிய ஆயுதமா இருக்கும். உங்க திட்டங்களை ரகசியமா வச்சுக்கோங்க. வெற்றியை பார்த்து இந்த உலகம் வியந்து போயிடும். அதுவரை உங்க உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன்மானம் ரொம்பவே அதிகம். இது பல நேரங்கள்ல உங்களுக்கு எதிரியா மாறும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரும் அந்த நபர் சொல்ற விஷயம் ஆரம்பத்துல உங்க கௌரவத்திற்கு ஒரு சவாலா இருக்கலாம். ஆனா ஈகோவை கைவிட்டுட்டு அவர் சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. எப்போ பெரிய மனித தன்மையோட முடிவெடுக்கணும். சூரியன் உங்க ராசிநாதனா இருக்கிறதால நீங்க ஒளியா திகழ வேண்டுமே தவிர கோபத்துல எரியக்கூடாது. நீங்க நிதானத்தை கடைபிடிச்சாலே அந்த உலகம் உங்க பின்னால வரும். ஆன்மீக ரீதியா நீங்க சில விஷயங்களை செய்யறதும் கூட நல்லது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படலாம். அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பை வழிநடத்தும் பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரத்துல நீங்க இன்னும் ஒருபடி மேல போக போறீங்க. இத்தனை காலம் நீங்க இழந்த மரியாதை எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய சொத்து அல்லது நிலம் வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்கு. பல நாட்களா தடைப்பட்டிருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை கூட சுமூகமா முடியும். அதே போல பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இனி வரக்கூடிய நாட்கள்ல தள்ளி போயிட்டே இருந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதிகள் ஒன்னு சேருவாங்க. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஒட்டு மொத்தத்துல உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி தாண்டவ ஆட போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இனி உங்களை பார்த்து பாவப்பட்டவங்க எல்லாம் வியந்து போக போறாங்க. நீங்க இதுவரை சந்திச்ச அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்கு. இப்போ நீங்க ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து பேசுறதுக்கே கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க ஆளுமை திறன் உங்களுக்கு வெற்றியா மாறும். இறுதியா நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வாழ்க்கையில இருள் விலகி மகிழ்ச்சிங்கிற ஒளிவெல்லம் பாய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலமா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இத்தனை வருடமும் நீங்க ஒரு இருட்டு குகைக்குள்ள இருந்தது போல இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குகை வாசல்ல வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி வெற்றி நடை போடுங்க. இந்த மாற்றத்தை நீங்க உணரும் போது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்க விடாமுயற்சிக்கும் நேர்மைக்கும் இறைவன் கொடுத்த பரிசு. சிம்ம ராசிக்காரங்க நீங்க ரொம்ப கௌரவமானவங்க. அந்த தன்மானம் தான் இப்போ உங்களை